கடவுள்ன்ற புத்தகத்துல மூளையை சுற்றி 6 உரைகள் இருக்கின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. நம்ம சித்தர்கள் இந்த குண்டலினியை பல பெயர்கள்ல அவங்களோட பாடல்கள்ல குறிப்பிடுறாங்க. மூக்கின் வழி அந்த மூச்சை இழுத்து மறுபடியும் விடுறது மட்டும் இல்லை, இந்த பயிற்சி 10ஆம் வாசல் வழியா செய்யணும்னு சொல்றாங்க. ஒரு அடர்ந்த காட்டுல ஆயிரக்கணக்கான வருஷங்களா ஒரு பழமையான கிணறு ஒண்ணு இருக்கு. அந்த கிணத்தோட ஆழத்தை முழுமையா யாருமே பார்த்ததில்ல. மேல இருந்து பாக்குறதுக்கு ஒரு சாதாரண தண்ணி மாதிரி தெரிஞ்சாலுமே அதோட கீழே இருக்கிற பிரகாசமான ஒளியை யாருமே பார்த்ததில்ல. அந்த கிணத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பல மக்கள் சிலருமே வர்றாங்க போறாங்க. ஒரு சிலர் அந்த கிணத்துக்கு வந்து தண்ணீர் குடிச்சிட்டு போறாங்க, ஒரு சிலர் அங்க வந்து குளிச்சுட்டுமே போறாங்க. ஆனா யாருமே அதோட ஆழத்துல இறங்கி அந்த ஒளியை பார்க்க முயற்சி செஞ்சதில்ல. ஒரு நாள் ஒரு சாதாரண மனுஷன் பயமில்ல அந்த கிணத்துக்குள்ள அடியில நீந்தி போறான். அவன் அந்த பிரகாசமான ஒளியையுமே பாக்குறான். அந்த ஒளி அவனை ஒரு முழுமையாவே மாற்றிடுது. அது மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குண்டலினின்ற சக்தியை நம்ம மேலோட்டமா இருந்து வாழும் போது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம தைரியமா தியானத்துல இறங்குறப்போ அந்த உள் ஒளி நமக்குள்ள இறங்குறத நம்ம உணர முடியும். குண்டலினி அப்படின்றது நமக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு ஆத்ம சக்தின்னு சொல்றாங்க. அது முதுகு தண்டோட அடிப்பகுதியில மூலாதார சக்கரம்னு சொல்லப்படுற ஒரு சிறிய அளவுல இருக்கிற ஒரு பாம்பை அதுக்கு உவமையா சொல்றாங்க. குண்டலா அப்படின்றது சுருண்டி கிடக்கிறது, அதனால அந்த சக்திக்கு பெயர் குண்டலினி அப்படின்னு சொல்றாங்க. மனுஷனோட உடம்பே ஒரு கோயில் தான். அந்த உடம்புக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறது தான் குண்டலினின்ற தெய்வீக சக்தின்னு சொல்றாங்க. அதை நம்ம தான் மூலாதாரத்துல இருந்து சகஸ்ரா வரைக்கும் நம்ம எழுப்பி ஒவ்வொரு சக்கரமா நம்ம திறக்க வைக்கணும். இந்த பயணத்துல மனிதனோட உடல், மனம், ஆன்மான்னு 3மே ஒரு மாற்றம் அடையுதுன்னு பல யோகிகள் சொல்றாங்க. நம்ம உடல், மனம், அறிவு எல்லாமே இயங்குறதுக்கான மூல ஆதாரமே இதான் சொல்றாங்க. சாதாரணமா அது உறங்குற நிலையில தான் இருக்குமா? நம்ம தான் யோகம், தியானம், பக்தின்னு செஞ்சு அந்த பயிற்சி மூலமா அதை மேல எழுப்பணும். சிலருக்குமே அது மேல எழும்பும் போது வெப்பம் அதிகமாறுறது, ஒளி, சத்தம், அது மாதிரியான அனுபவங்கள் வருதுன்னு சொல்றாங்க. அது முழுமையா எழுந்து சகஸ்ரா சக்கரத்துல தொடரப்போ நமக்கு சமாதி நிலையை தருது. அதையே பரம ஆனந்தம்னு சொல்றாங்க. குண்டலினின்றது நமக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு தெய்வீக சக்தி. அதை விழிக்க செய்யறதுதான் நம்ம ஆன்மீக பயணத்தோட முக்கியமான இலக்கு. இந்த சக்தி விழிப்படையும் போது மூலாதாரத்துல இருந்து சகஸ்ரா வரைக்குமே முதல்ல மூலாதாரத்துல இருந்து தாண்டி சுவாதிஷ்டானம் போகுது. சிறுநீரகம், இனப்பெருக்கம் மாதிரியான பகுதியை போய் இது அடையுது. அங்கதான் வாழ்க்கையோட சுக துக்கங்களை மீறின ஒரு சமநிலை உருவாகுது. அடுத்ததான் மணிப்பூரக சக்கரம், நாபி பகுதி. இங்க சக்தி எழும்பும் போது நம்பிக்கையும் மன உறுதியும் தைரியமுமே நமக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் அநாகத சக்கரம் இதயத்தை குறிக்குது. அந்த இடத்துக்கிட்ட குண்டலினி வரும்போது நமக்கு எல்லா உயிர்கள் கிட்டையுமே அன்பு செலுத்துற குணமும் கருணையா இருக்கிறது, தானம் பண்ற மாதிரியான குணங்கள் ஏற்படுது. அதுக்கப்புறமா விசுத்தி சக்கரம், கழுத்து பகுதி, உண்மையை பேசும் சக்தி, ஆன்மீக குரல் மாதிரியான வெளிப்பாடு அங்க நடக்குது. அதுக்கப்புறம் மேல ஆக்ஞா சக்கரம், 2 புருவத்துக்கு நடுவுல. இங்கதான் குண்டலினி சக்தி நமக்குள்ள இருக்கிற ஞானத்தவே திறக்குதுன்னு சொல்றாங்க. ஆழ்ந்த தியானம், உள்ளுணர்வு, ஆன்மீக காட்சி, இது எல்லாமே நமக்கு இந்த இடத்துல தான் கிடைக்குது. இறுதியா தான் சகசிரார சக்கரம், உச்சந்தலையில. இதை நம்ம அடையும் போது பரம ஆனந்தம், சமாதி, தெய்வீகத்தோட முழுமையா ஒன்றி இருக்க அனுபவம், இது எல்லாமே இங்க நிகழும். இது மாதிரி குண்டலினி சக்தியோட எழுச்சி வந்து ஒரு சாதாரண அனுபவம் மட்டும் சொல்லிட முடியாது. இது ஒரு மனுஷனை முழுமையாவே மாற்ற ஒரு ஆன்மீக பயணம்னு தான் இதை சொல்லணும். இப்படி இந்த சக்தி ஓட்டம் கீழ இருந்து மேல பாயிரப்போ நமக்கு என்ன மாதிரியான அனுபவம் இருக்கும் பாத்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல அதிகமான உஷ்ணங்கள் வெளிப்படும், இல்லைன்னா மின்சார ஓட்டம் மாதிரியான உணர்வுகள் வெளிப்படலாம். சில நேரங்கள்ல ஒரு பாம்பு நகர்ற மாதிரியான ஒரு நுண் உணர்வுமே இருக்கும்னு சொல்றாங்க. ஒரு சிலருக்கு கண்கள் மூடி தியானம் செஞ்சிட்டு இருக்கும் போது நிறங்கள் தெரிகிறது, ஒளி, தீப்பொறிகள் மாதிரி தெரிகிறது. இது மாதிரியான காட்சிகள் மனசுல ஏற்படுற ஒரு மாற்றம் தான். இதுக்கப்புறம் நமக்கு பயம், கோபம் எல்லாமே நமக்கு குறைஞ்சு நமக்கு ஒரு ஆழ்ந்த அமைதி தான் ஏற்படுது. மனசுல ஒரு மாதிரியான பரிபூர்ண தன்மையான உணர்வும் முழுமை தன்மையான உணர்ச்சியும் ஏற்படுது. அன்போடையும் கருணையோடையும் எல்லாரையும் சமமா பாக்குற பார்வையும் நமக்குள்ள வளருது. ஒரு சிலருக்கு உள் ஒளி, உள் நாதம் மாதிரியான உணர்வுகள் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. ஓம் மாதிரியான நுண்ணிய சத்தம் ஏற்படுற உணர்வுமே ஏற்படுது. இந்த குண்டலினி சக்தி ரொம்பவுமே சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா அதை நம்ம தவறான முறையில நம்ம அந்த சக்தியை மேல எழுப்புறப்போ உடல்லையும் மனசுலையுமே சிரமங்கள் ஏற்படலாம். அதனால நம்ம ஒரு குருவோட வழிகாட்டுதலோட நம்ம செய்யறது அது ரொம்பவுமே நல்லது. பயிற்சிகள் நமக்கு நிறைய இருக்கு. என்ன மாதிரியான பயிற்சிகள் பாத்தீங்கன்னா, பிராணாயாமம், உடல் சுவாசத்தை கட்டுப்படுத்துற, நாடி சுத்தி, கபாலபாத்தி, ஆழமான மூச்சு பயிற்சிகள் மாதிரி நம்ம இப்படி செய்யறப்போ நம்மளுடைய பிராண சக்தி சமநிலை அடையுது, உடலும் மனமுமே நமக்கு சுத்தமடையுது. இந்த குண்டலினியில ஒவ்வொரு சக்கரங்களுக்குமே ஒவ்வொரு நிறத்தை சொல்றாங்க. அந்த நிறத்தை மனசுல நினைச்சோ இல்ல நம்ம மந்திரம் சொல்லியோ ஒவ்வொரு சக்கரங்களா எழுப்புற மாதிரி நம்ம தியானம் செய்யலாம். உதாரணத்துக்கு மூலாதாரத்துக்கு இல், அநாகத சக்கரத்துக்கு எம், ஆக்ஞைக்கு ஓம், இது மாதிரியான மந்திர ஜபங்களை சொல்லியுமே நம்ம பண்ணலாம்.
இந்த ஒளியோட அதிர்வு மூலியமா ஒவ்வொரு சக்கரங்களா விழுத்து எழும்னு சொல்றாங்க. சூரிய நமஸ்காரம், வஜ்ராசனம், பத்மாசனம் மாதிரியான ஆசனங்களுமே நம்மளுடைய முதுகுத்தண்டு வலிமை அடைகிறதுக்கு முயற்சி செய்யுது. இந்த தெய்வீக பக்தியோட பிரார்த்தனை செய்யறது, கீர்த்தனை பாடுறது, இல்லைன்னா நம்ம ஆன்மீக சூழல்ல இருக்கிறதுனாலையுமே இந்த சக்தி மேல் எழும்பும்னு சொல்றாங்க. முக்கியமா இதை பண்றதுக்கு நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி தான் அவசியம். நல்ல ஒரு அனுபவம் இருக்கிற ஒரு குரு கிட்ட தீட்சை வாங்கி பயிற்சியை ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஒரு தவறான முறையில சக்தி எழும்புச்சுன்னா ஆனா உளைச்சல்கள், உடல்வலி பிரச்சனைகள் கூட வரலாம். நம்ம குண்டலினி சக்தியை பலமா தூண்ட முயற்சி செஞ்சா அதிக சூடு ஏற்படலாம், தூக்கமின்மை, பயம் மாதிரியான பிரச்சனைகளுமே வரும். முதல்ல மன சுத்தமும் உடல் சுத்தமும் தான் ரொம்ப முக்கியம். மது, மாமிசம் மாதிரியான உணவுகள் எடுத்துட்டு இருக்கும் போதுமே இதை தவிர்க்கிறது நல்லது. சமநிலை இல்லாம எந்த ஒரு பயிற்சியுமே செய்ய வேண்டாம். உடல் நோய்களும் மன அழுத்தமும் இருக்கும் போதுமே இதை தவிர்த்துக்கிறது நல்லது. பயிற்சியை எப்போதுமே ஒரு அமைதியான மனநிலையில மட்டுமே செய்யுங்க. குண்டலினியை பத்தி நம்ம எங்கேயாவது கேட்கறது, படிக்கிறது எல்லாமே ஒரு ஆரம்பம் மட்டும்தான். நம்ம அந்த சக்தியை தியானத்துல இருந்து உள்ள இருந்து உணரும் போதுதான் நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். சக்தியை நம்ம உள்ள இருந்து எழுப்புறதுக்கு சின்ன தியானம், சுத்தமான எண்ணம், அன்பான செயல்கள் இது மட்டுமே போதுமானது. இது நம்மள ஒரு தனி மனிதனா மட்டும் உயர்த்துறது இல்லாம பிரபஞ்சத்தோட ஒன்றிணைக்கவே வைக்குது. நம்ம சித்தர்களே பலருமே இந்த குண்டலினியை பத்தி விவரிச்சு எழுதியிருக்காங்க. அவங்க தியானம், மூச்சு பயிற்சி, ஜபம், யோகம் மூலியமா அந்த சக்தியை விழித்தெழ செஞ்சிருக்கு. நம்ம சித்தர்கள் இந்த குண்டலினியை பல பெயர்கள்ல அவங்களோட பாடல்கள்ல குறிப்பிடுறாங்க. திருவடி, வன்னி, வாழை, வாசி, அகர உகரங்கள், லிங்கம், மயிர்பாலம், வெட்டாத சக்கரம், திருவாடுதுறை, புருவநடு, இரவு பகல் அற்ற இடம், இரவு பகல் தோன்றும் இடம், சிற்சபை, ஓம் மூலாதாரம், மூல துவாரம், துவாரகை, ஹரித்வார், ஈசன் நுழைவாசல், ஊசி முனைவாசல், நெற்றிக்கண், முப்பு, நடராஜர், திருச்சிற்றம்பலம், சுழுமுனை, கரிமுகன்னு இன்னும் பல பெயர்கள் சொல்லி இதை குறிப்பிடுறாங்க. அகத்தியர் துறை விளக்கம் அப்படின்ற நூல்ல யாரும் அறிவார்கள் 9 வாசல், யாரும் அறியார்கள் ஓர் வாசல், அது கடையோர முன்வாசல். இன்னொரு பாட்டுல மூல முதல் 6 தளம் கீழே தள்ளி முதிர்ந்து நின்ற மேல் 6 தளத்தை நோக்கி. நம்ம எல்லாருக்குமே 6 ஆதாரங்கள் இருக்குன்றது தெரியும். அதுதான் மூலத்துல இருந்து துரியம் வரைக்கும் இருக்கிறது. நம்ம உடம்புல 12 ஆதாரங்கள் இருக்குதுன்னு சொல்றாரு. அவர் எழுதியிருக்க பாடல்கள்ல பாத்தீங்கன்னா முதிர்ந்து நின்ற மேல் 6 தளத்தை நோக்கின்னு சொல்றதும் அதுதான். பரஞ்சோதி மகான் நான் கடவுள்ன்ற புத்தகத்துல மூளையை சுற்றி 6 உரைகள் இருக்குன்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. அதுதான் மேல் ஆதாரங்கள்னும் அதுக்கு மேலேயே முழுக்க தவம் செய்ய வேணும்னு குறிப்பிடுறாரு. அகத்தியர் பாடல்ல முதிர்ந்து நின்ற மேல் 6 தளத்தை நோக்கின்னு சொல்றதும் இதை பத்தி தான். நம்ம உடம்புல மொத்தமா 3 மண்டலங்கள் இருக்கு. சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலம். இதை இடகலை, பிங்களை, சுழுமுனைன்னு நாடிகளாவும் குறிப்பிடுறாங்க. ஔவையார் பாடின விநாயகர் அகவல்ல பாருங்க, இடை பிங்களையின் எழுத்தறி வித்து கடையிற் சுழுமுனை கபாலமும் காற்றி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் நாண்டெழு பாம்பின் நாவில் உணர்த்தி. நம்மளுடைய ஆன்மீக பயணம் இந்த நாடிகளை சார்ந்தே தான் அமைஞ்சிருக்கு. நம்ம உடம்புல மொத்தமா 9 வாயில்கள் இருக்குன்றது நமக்கு தெரியும். எந்தெந்த வாயில்கள் இருக்கோ அங்க எல்லாமே நம்மளுடைய மூச்சு காத்து வெளியேறும்னு சொல்றாங்க. நம்ம உடம்புக்குள்ள ஈசன் நுழைவாயில், இல்லைன்னா ஊசி முனைவாயில், இல்லைன்னா மூல துவாரம்னு சொல்லப்படுற ஒரு வாயில். அந்த வாசல் வழியா பிராணவாயுவை கும்பக ரேசகம்னு பயிற்சி செய்யறது தான் பிராணாயாம பயிற்சின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. மூக்கின் வழி அந்த மூச்சை இழுத்து மறுபடியும் விடுறது மட்டும் இல்ல இந்த பயிற்சி மூல துவாரம்னு சொல்லப்படுற 10ஆம் வாசல் வழியா செய்யணும்னு சொல்றாங்க. நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு வாயுக்களுமே ஒவ்வொன்னு அடிப்படையா கொண்டுதான் அமைஞ்சிருக்கு. உணவை செரிக்க வைக்கிறதுக்கு ஒரு வாயு, கழிவுகளை வெளியே தள்ளுறதுக்கு அபான வாயுன்ற மாதிரி பல வாயுக்கள் இருக்கு. தனஞ்சய வாயுன்ற ஒரு வாயு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறதா சொல்றாங்க. நம்ம உயிர் பிரியிற நேரத்துல இந்த வாயுவும் நம்ம உடம்புல இருந்து வெளியேறுதுன்னு சொல்றாங்க. இந்த வாயு நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உயிர் இருக்கும். இப்ப நம்ம ஔவை சொன்ன பாடல பாத்தீங்கன்னா இடை பிங்களத்தின் எழுத்தறி வித்து. இடை பிங்களைன்ற நாடிகள்ல வலது சுவாசமும் இடது சுவாசமும் குழல்களை குறிக்கிறதா சொல்றாங்க. கடையிற் சுழுமுனை கபாலமும் காட்டி. நம்ம இந்த உலகத்துல சூரியனும் சந்திரனுமே தோன்றும், அதுக்கப்புறம் மறையும். அந்த நேரத்துல அக்னியும் தோன்றும், அதுக்கப்புறமே அதுவும் மறைஞ்சிரும். இந்த 3மே அடிப்படையான ஒண்ணுதான். ஆனா இது தோன்ற காலத்திலையும் மறைகிற காலத்திலயுமே என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குதுன்னா உதயம், அஸ்தமனம், அமாவாசை, பௌர்ணமி, கிரகணங்கள் இது எல்லாமே நடக்குது. அண்டத்துல என்ன நடக்குதோ அதுதான் இந்த பிண்டத்திலயுமே நடக்கும்னு சொல்றாங்க. நம்ம செய்யக்கூடிய ஆன்மீக பயிற்சிகளோட நோக்கமே இதுதான்.
இடகலை சந்திரனை குறிக்கிறதாவும் பிங்களை சூரியனை குறிக்கிறதாவும் அக்னி கலை சுழுமுனையை குறிக்குது. இந்த 3 நாடிகள் வழியா தான் அமாவாசை பௌர்ணமி கிரகணங்கள் உருவாகணும்னு சொல்றாங்க. சரி, நம்ம அதை எப்படி நம்மளுடைய உடம்புக்குள்ள உருவாக்குறதுன்னு பார்த்தோம்னா காற்றின் மூலியம் பிராணாயாம பயிற்சி. இந்த மூக்கோட துளை வழியா காற்றை இழுத்து நிறுத்தி மறுபடியும் விடுறதில்ல. 3 மண்டலத்தின் முட்டிய தூணின்னு சொல்லியிருக்காங்க ஔவையார். 3 மண்டலம்ன்றது சூரிய சந்திர அக்னி மண்டலம். அப்ப இந்த 3 மண்டலங்களும் முட்டி நிக்கிற தூண் எதுன்னு பார்த்தோம்னா நான்றெழு பாம்புன்றாங்க ஔவை. இங்க பாம்புன்றது குண்டலினியை தான் குறிக்குது. இந்த பாடல்ல இருந்து குண்டலினி இட பிங்களை சுழுமுனை நாடிக்கு பக்கத்துல ஊடுருவி இருக்கிறதா குறிப்பிடுறாங்க. ஈரைந்து வாசலில் மயங்கிய வாயுவை ஈசன் தன் வாயிலில் ஏற்று. திருமந்திரத்துல மூலம் ஒருவனை மேலே துவாரத்து மேலுற நோக்கி முற்று காலுற்று காலனை காய்ந்தங்கி யோகமாய் ஞால கடவுர் நலமாய் இருந்ததே. புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலமாக்கி லுறுப்பு சிவக்கும் ரோமங்கருக்கும் புறப்பட்டு போகன் புரிசடையோனே. முதல் பாடல்ல ஈசன் வாயில பத்தியும் 2வது பாடல்ல மூல துவாரத்தையுமே குறிப்பிடுற. இந்த வாசல் வழியா தான் தன்னுடைய பிராணனோட வாயுவை ஏத்தணும்னு சொல்றாரு. சித்தர்கள் கால்ன்ற வார்த்தையை காற்றை குறிக்கிறதா உபயோகப்படுத்தி இருக்காங்க. 2வது பாடல்ல காலுற்றன்ற வரிகள் இட பிங்களை சுழுமுனை நாடிகள் வழியா அதை பொருத்தி வாயுவை பயிற்சி செய்ய வேணும்னு சொல்லியிருக்காரு. ஈரைந்து வாசல்னு குறிப்பிட்டிருக்காரு. நல்லா கவனிங்க, ஈரைந்து அப்படின்றது 2 கூட்டல் 5. ஔவை மொத்தம் 10 வாயில்கள் சொல்லியிருப்பாங்க விநாயகர் அகவல்ல. இங்க இவரு ஈரைந்த நம்ம பிரிச்சோம்னா 2 5 சேர்ந்து 10ன்னு வருது. நமக்கு தெரிஞ்சது 9 வாயில் தான் தெரியும். அது என்ன 10வது வாயில்? அதுதான் ஈசனோட வாயில், மூல துவாரம். சரி, நம்ம ஈசன் வாயில் வழியா நம்ம பிராண வாயுவை எப்படி ஏத்துறதுன்னு பார்த்தோம்னா மண்மனம் எங்குண்டோ வாயுவும் அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை. நம்ம மனசு எங்கெல்லாம் பாயுமோ அங்கெல்லாம் பிராணவாயுமே பாயும்னு சொல்றாங்க. அதனால மனசாலேயே தன்னோட ஈசன் வாயுல ஏத்த முடியும்னு சொல்றாங்க. இட பிங்களையின் எழுத்தறிவித்து. நம்ம தாய்மொழியான தமிழ்ல ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு பாருங்க. ஆயுத எழுத்துன்னு சொல்லக்கூடிய அக்குன்ற எழுத்து தமிழ்ல மட்டும்தான் இருக்கு. இந்த எழுத்து எதுக்குமே நமக்கு பயன்படாதுன்னு தான் நம்ம நினைப்போம். உடல் உயிரை பார்த்திருக்கோம், ஆனா ஆன்மாவை பத்தி பார்த்தது இல்லையே. அக் அப்படின்றது ஆன்மாவை தான் குறிக்குது. அது உடலோடையும் உயிரோடையும் ஒட்டாம தனியா தனிச்சிருக்கிற எழுத்துன்னு சொல்றாங்க. வள்ளலார் கூட ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு, வானத்தில் மயிலாட கண்டேன் மயில் குயிலாச்சுதடி அக்காச்சி மயில் குயில் ஆச்சுதடி. நம்ம தவத்துல மூல வாசலை திறந்து ஆழ்ந்து உள்நோக்கி போகிற நமக்குள்ள ஒளி அனுபவங்கள் ஏற்படும். பூஜைக்கு முன்னாடி கருவறை வாசலை மூடி வச்சிருப்பாங்க. வாசல் திறந்ததுமே தீபம் காட்டுவாங்க, மணி அடிப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இறைவனோட தரிசனமும் கிடைக்கும். இதேதான் தவத்திலையும் நடக்குது. வள்ளலார் சொன்ன வரிகள்ல அக்காட்சின்ற வார்த்தையை குறிப்பிட்டிருப்பாரு. அக்காட்சி அப்படின்றது கூட்டல் அக் அப்படின்னு சொல்றது இந்த ஆயுத எழுத்தை தான் குறிப்பிட்டிருப்பாரு. சரி, இப்ப இடப்பிங்களையின் எழுத்தறிவித்தின்ல ஔவையார் சொல்லியிருந்தது. இடப்பிங்களை என்ற என்ன எழுத்துக்களை அவர் சொல்லியிருக்கிறார்? ஆ அப்படின்றது பிங்கள், ஊ அப்படின்றது இடக்கலை, அப்படின்றது சுழுமுனை. இந்த 3யுமே நம்ம தவத்துல ஒன்னா சேர்த்து சொல்லும் போதுதான் ஆ உ ஓம் அப்படின்ற ஒளியா நமக்கு கிடைக்கும். 8 2 அந்த தத்துவமே ஆன்மீகத்துல உள்ளவங்க அதிகமா தேடிட்டு இருக்கிறது. தமிழ்ல ஆனா 8, ஊ அப்படின்னா 2. ஔவை தன்னோட ஞான குரல்ல சொல்றதுமே இததான். கூறும் பொருள் இது அகர உகரங்கள் மகரம் குழல் வழி ஓடிட. அது ஏன் கூறும் பொருள்னு சொல்ல? ஒரு குருவானவர் தான் ஒரு இடகளையும் பிங்களையுமே காட்டி கொடுக்கணும். இதைத்தான் ஔவை இடைப்பிங்களையும் எழுத்தறிவித்துன்னு சொல்றாங்க. குருவடி வாகி குவளையன் தன்னில் திருவடி வைத்து கடையிற் சுழுமுனை கபாலமும் காட்டி எல்லா கலையும் இடைப்பிங்களை நடு சொல்லா நடு நாடியுடே தொடர்மூலன் செல்லா எழுப்பி சிறுத்துடன் சேர்த்தலால் தொடர்மூலன் செல்லா எழுப்பி சிரத்துடன் சேர்த்ததால் நல்லோர் திருவடி நன்னி நிற்பார். நம்ம சரஸ்வதி படம் பார்த்திருப்போம். அவங்க 1000 இதழ் கொண்ட தாமரையில மலர்ந்து இருக்கிறத பார்த்திருப்போம். அந்த தாமரை எப்படி இருக்கும்னா நல்லா விரிஞ்சு இருக்குது. அதே மாதிரி தான் சுழுமுனையோட கடைசி மலரும் மூளையில முடியுதான். நம்ம இப்ப இருக்கிற மூளை ஒரு மொட்டு போல சுருங்கி தான் இருக்குமா. நம்ம அந்த நாடிகள் வழியா நம்ம பிராணனை ஏத்துறப்போ அந்த மொட்டு விரிவடையுதுன்னு சொல்றாங்க. அப்பதான் வெறும் ஹார்மோனை மட்டும் சுரக்கக்கூடிய அந்த சுரபிகள் அமுதத்தையும் சுரக்குதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம சிவபெருமானுடைய படத்தையுமே நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் கழுத்துலயுமே பாம்பு இருக்கும். அதுவுமே குண்டலினியை தான் குறிக்குது. பிறையிலிருந்து அமுத கங்கை வழிகிற மாதிரியான நம்ம படங்கள் பார்த்திருப்போம். சூரிய மண்டலம் சந்திர
மண்டலம், அக்னி மண்டலம். இந்த பிறை தான் வந்து சந்திர மண்டலத்தை குறிக்குது. இந்த பிறையா இருக்கிற இந்த சந்திரனை எப்படி முழுமதி ஆக்குறது? இந்த 3 நாடிகளும் பாத்தீங்கன்னா மூலாதாரத்துல போய் முடியும். இந்த பிராணவாயுவை இந்த நாடிகள் மூலமா ஏத்த மூலாதாரத்துல முண்டு எழக்கூடிய இந்த மூலக்கணல், இந்த வெப்பம் தாங்க முடியாம மூளையில மொட்டா இருக்கிற அந்த மலர் விரிவடையும்னு சொல்றாங்க. அதே சந்திர மண்டலத்துல இருக்கக்கூடிய அமுதத்தை சுரக்க ஆரம்பிக்கும். அதுதான் சிவனோட தலையில இருக்கிற கங்கையுமே. மூல நெருப்பை இட்டு முட்டினிலா மண்டபத்தில் பாலை இறுக்கி உண்டு பசி ஒளிவது எக்காலம்னு பாடியிருப்பாரு பத்ரகிரியார். அவ்வையும் விநாயகர் அகவல்ல அமுத நிலைன்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருப்பாரு பாருங்க. குண்டலி அதனீர் கூடிய அசைபை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் முண்டலு கணலை காலால் எழுப்பும் கருத்தறி வித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி. குமுத சகாயன் அப்படின்றது குமுத மலர்ல வசிக்கக்கூடிய இறைவன் சொல்றாங்க. குமுத மலருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அந்த மலர் வெறும் சந்திர ஒளியை தான் வாங்கி அது மலரும். இறைவன் சந்திர மண்டலத்துலதான் வசிக்கிறான் அப்படின்ற இந்த வாக்கியத்துல நமக்கு எளிமையா சொல்லியிருக்காங்க. வள்ளுவர் கூட தாம் முதல் அதிகாரத்துல மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார், அவருமே இந்த குமுத மலரை தான் குறிப்பிட்டிருப்பார். இது மாதிரி நமக்கு நிறைய சித்தர்கள் குண்டலினியை பத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வெறும் படிக்கிறதோட மட்டும் இல்லாம இதை நம்ம வாழ்க்கையிலையும் பயன்படுத்தி நல்ல ஒரு ஆன்மீக நிலையை அடையவும் முயற்சி செய்வோம். நன்றி.